ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாடி தோட்டம் குணா. இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோவோட வந்திருக்கிறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செடிகளுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள்ல ஒண்ணு பொட்டாசியம் சத்து, கால்சியம் சத்து. நல்ல நோய் தாக்குதல் இல்லாம செடிகள் வளரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான சத்துக்கள்ல இதுவும் ஒன்று. சாம்பல் சத்து. அந்த சத்து நம்ம வீட்டில் வேஸ்டா போற ஒரு விஷயத்த வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலான்னு பார்க்க போறோம். பாருங்க, உங்க முன்னாடி நாங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது நம்ம வேஸ்டா நம்ம குப்பையில போடுற வெங்காயத்தோல் தாங்க. நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற வெங்காயத்து மூலயமா வர தோலை ஒவ்வொரு நாளும் நம்ம சேகரிச்சுட்டே வருவோம். ஒரு 4 நாள் 5 நாள் அதை சேகரிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு தூய்மையான பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா செடிகளுக்கு நம்ம ஒரு அருமையான சத்தை கொடுக்க போறோம். இந்த வெங்காயத்தோலை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட நம்ம தண்ணி தாங்க ஆட் பண்ண போறோம். சில பேர் கொதிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம செய்யறப்போ நிறைய நுண்ணுயிர்கள் அதுல வர்றது நம்ம தடை செஞ்சிருவோம். அதனால கொதிக்க வைக்க வேணாங்க. சிம்பிளாவே இது எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். வீட்டுல நல்ல தண்ணியை ஆட் பண்ணிட்டு ஒரு தூய்மையான குச்சை வச்சு நம்ம அதை கலக்கி விட்டுருவோம். இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. தேவையற்ற பூச்சிகள் போய் அதை தொந்தரவு பண்ணாம இருக்கும். ஒரு 2 நாட்கள் இதை விட்டுட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நல்ல இளஞ்சிவப்பு நிறத்துக்கு அந்த தண்ணீர் மாறி இருக்கும். அந்த தண்ணீர் வெங்காயத்தோல்ல இருக்க அத்தனை பொட்டாசியம் சத்துக்களையும் கால்சியம் சத்துக்களையும் உறிஞ்சு தன்னகத்தே வச்சிருக்கோங்க. இதை எடுத்துட்டு போய் நம்ம வேருக்கு கொடுக்கறதுனால நல்ல சத்தா நம்ம செடிகள் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்ச வெங்காய தோல் கரைசல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, அவ்வளவுதான் ரெடியா இருக்குது. இது ஒரு தூய்மையான குச்சை வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இதுல நம்ம கரைசல் தான் நமக்கு முக்கியமான தேவை. பாஸ்பரஸ் சத்து நிறைய கொடுக்க போகுது. பொட்டாசியம் சத்து இன்னும் அதிகமா கொடுக்க போகுது. அந்த கரைசலை இந்த தேவையற்ற தோல்ல இருந்து எடுக்கிறது எப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட் பாருங்க. ஒரு காட்டன் பேக் எடுத்துக்குவோம். அந்த பேக்கை கவர் பண்ணிக்கிட்டு இது வடிகட்டுறதுக்கு ஒரு நல்ல மெத்தடு. ஒரு தூய்மையான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஈஸியா வடிகட்டிடலாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கரைசல்ல கலர் மாறி இருக்குது. எல்லா பொட்டாசியம் சத்துக்களும் நல்ல விதத்துல இந்த நீர்ல இறங்கிடுச்சு. இப்ப இதை நம்ம கொண்டு போய் வேர்ல அழகா கொடுத்துட்டு அதோட வளர்ச்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மீதி ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற தோலை நம்ம என்ன பண்ணலாம்னா மல்ச்சிங் மாதிரி மண்ணுக்கு மேல் பகுதியில போட்டுட்டோம்னா இந்த வெயில் காலத்துல ஈரப்பதம் அந்த மண்ணு மிஸ் பண்ணாம இருக்கும். ஸோ 2 வகையா இதை பயன்படுத்தலாங்க. இது எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம். வீட்டுல கலெக்ட் பண்ற நம்ம வெங்காயத்தோல் வேஸ்ட் தான். இது நம்ம வேர் பகுதியில இருக்கிற மண்ணுக்கு மேல போட்டு விட்டு ஒரு மல்ச்சிங் மாதிரி செய்யலாங்க. இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாங்களா? மற்றும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி.